Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு வாரமும் சில அருமையான காரியங்களை அறிவியல் பூர்வமாக, வரலாற்று பூர்வமாக, அதை வேதத்திற்கு இணையாக பார்த்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கிருபை தந்து கொண்டிருக்கிறார். அவர் தருகிற அநேக ஆசீர்வாதங்களுக்குள்ளே சரீரத்திலே நல்ல சுகம், ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது. என்னுடைய தாயார் இப்படி ஒரு பழமொழியை சொல்வார்கள்: சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், நல்ல ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீ நன்றாக ஊழியம் செய்ய முடியும். பிரியமானவர்களே, சரீர சுகம், ஆரோக்கியத்தினால்தான் நாம் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருந்து நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், வேலைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். ஆகவே ஆரோக்கியம், சரீர சுகம் மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். கடந்த நாட்களிலே மருத்துவ விகடன் என்கிற ஒரு பத்திரிகையிலே வந்த ஒரு ஆர்டிகளை படிக்க முடிந்தது. நம்முடைய அநேக வியாதிகளுக்கு, நோய்களுக்கு நம்முடைய குணாதிசயங்களே முக்கிய காரணியாய் இருக்கிறதாம். அதிலே தீய குணங்கள் அநேக நோய்களை உருவாக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். அதை படித்த பொழுது மிகுந்த சுவாரஸ்யமாக இருந்தது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெருமையும் கர்வமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது அது இதய சம்பந்தப்பட்ட வியாதிகளை அவனுக்கு உண்டாக்குகிறதாம். கவலை, வேதனை, துயரம், இப்படியே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பானால் அவனுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகிவிடும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, பயம், சந்தேகம், இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் சிறுநீரகத்தை பாதிக்கிறது என்று சொல்கிறார்கள். எப்போதும் வேதனை, அழுகை, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு சுவாச சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும் என்று சொல்கிறார்கள். இப்படி குணாதிசயங்கள் தான், தீய குணங்கள் தான் மனிதனுடைய நோய்களுக்கு காரணமாய் இருக்கிறதாம். அதில் இந்த நாளிலும் மிக முக்கியமான ஒரு குணாதிசயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த குணாதிசயம் தான் பாருங்கள் அநேக நோய்களுக்கு காரணமாய் இருக்கிறது சொல்லுகிறார்கள். கோபம், எரிச்சல், பதட்டப்படுகிற அப்படிப்பட்ட குணாதிசயம் லிவர் சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இந்த கல்லீரல் தான் பாருங்கள் நம்முடைய இரத்தத்தை எல்லாம் சுத்திகரித்து சுத்தமுள்ள இரத்தத்தை நம்முடைய சரீரம் முழுவதற்கும் இதயத்துக்கு கொடுத்து அந்த இதயத்தின் மூலமா எல்லா இடமும் பரவ செய்கிறது. பாருங்க, அந்த காரியத்தை குறித்து நான் படித்த பொழுது மிகுந்த ஆச்சரியமாய் காணப்பட்டது. நம்முடைய இதயமானது ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதிலே ஒரு துடிப்பு 0.8 வினாடிகள். ஒரு துடிப்பு 0.8 வினாடிகள் துடிக்கும் பொழுது ஒரு நிமிடத்திற்கு 72 முறை நம்முடைய இதயம் துடிக்கும். இதிலே 0.3 வினாடிகள் இதயமானது வேலை செய்கிறதாம். 0.5 வினாடிகள் இதயம் ஓய்வெடுக்கிறதாம். இதுதான் அந்த 0.8 வினாடிகள் சொல்லுகிறோம் பாருங்க. அந்த ஒரு துடிப்புக்கான அந்த காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த 0.5 வினாடிகள் என்று சொல்லுகிறோம் பாருங்க. இந்த 0.5 வினாடிகள் தான் இந்த சரீரம், இந்த இதயம் ஓய்வெடுக்கிற இந்த நேரத்தில் இரத்தமானது கல்லீரலுக்கு சென்று அங்கே இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு மனிதன் பதற்றப்பட்டாலோ, கோபப்பட்டாலோ, எரிச்சல் உண்டானாலோ இப்பொழுது பாருங்க இதய துடிப்பு அதிகமாகும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது இதய துடிப்பு 72 முறை துடிக்க வேண்டிய அந்த இதய துடிப்பு படிப்படியாக 74, 76, 78, 80, 82, 84 வரைக்கும் இதய துடிப்பு வேகமாய் மாறும் பொழுது என்ன சம்பவிக்கிறது பாருங்க? இதயத்தினுடைய வேலை நேரம் அதிகமாகிவிடும், ஓய்வு நேரம் குறைந்து விடும். அதைத்தான் முன்பதாக சொல்லும் பொழுது நான் சொன்னேன், நம்முடைய இதயம் 0.8 வினாடிகளிலே
0.3 வினாடிகள் வேலை செய்யவும் 0.5 வினாடிகள் ஓய்வெடுக்கவும் செய்கிறது. இந்த ஓய்வெடுக்கும் நேரத்தில் தான் நம்முடைய இரத்தம் கல்லீரலுக்கு சென்று சுத்திகரிக்கப்படுகிறது. இப்பொழுது பதற்றம் அடைகிற நேரத்தில் ஓய்வு நேரம் குறைந்து விடுவதாலே இந்த நம்முடைய இரத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய நேரம் குறைக்கப்பட்டு நம்முடைய இரத்தம் சுத்திகரிக்கப்படுவது குறைந்து விடுகிறது. இப்பொழுது என்ன நடக்கும்? நம்முடைய சரீரத்திலே சுத்தமான இரத்தம் பாய்வதை தவிர்த்து அசுத்தமான இரத்தம் பாய்வதற்கான சூழ்நிலை உண்டாகிவிடும். பாருங்க, இப்போ அசுத்தமான இரத்தம் நம்முடைய சரீரத்திலே முழுவதும் பரவும் பொழுதுதான் அநேக நோய்கள் வியாதிகள் சரீரத்திலே உண்டாகிறது என்று சொல்லும் பொழுது இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். இந்த கோபம், எரிச்சல், பதற்றம், இந்த காரியங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாருங்க அநேக வியாதிகளுக்கு காரணமாய் அமைந்து விடுகிறது. ஆகவே தான் வேதம் இப்படி ஒரு வசனத்தை சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். பாருங்க, சாந்த குணம் அது எதை உண்டாக்குகிறது? மிகுந்த சமாதானத்தையும் நமக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி விடுகிறது. ஆனால் கோபமோ, பதற்றமோ, எரிச்சலோ, நம்ம நினைப்பது போல சாந்த குணம் ஏதோ ஒரு கோழைத்தனம் அல்ல. அதுதான் நம்மை பூமியை சுதந்திரிக்க வைத்து நல்ல சமாதானத்தோடு சுகமுள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த கோபம், எரிச்சல் உள்ள குணங்கள் நம்முடைய சரீரத்திலே வியாதிகளை உண்டாக்குகிறது. அதே வேளையிலே இந்த சாந்தம் உள்ள குணம் நோயில்லாத வாழ்க்கையை உண்டாக்குகிறது. ஆகவே தான் வேதத்திலே நீதிமொழிகளிலே இப்படி ஒரு வசனத்தை படிக்கிறோம். 15-13 படிக்கும் பொழுது மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தருகிறதா. தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த வசனத்தை தான் பழமொழியாய் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே மருத்துவர்கள் சொல்லுகிற காரியம், மனதிலே மகிழ்ச்சி இருக்கும் பொழுது அவன் சமாதானத்தோடு கூட, அந்த சாந்த குணம் சமாதானத்தை, மகிழ்ச்சியை தருகிறதாம். இப்படி சொல்லுகிறார்கள் மருத்துவர்கள். ஒருவன் மனமகிழ்ச்சியோடு வாழ்வானானால் அவனுக்கு சீக்கிரத்திலே வயதான தோற்றம் உண்டாகாது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, இந்த அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் சாந்தமுள்ள குணத்தை நமக்கு அது தருகிறதாய் காணப்படுகிறது. இந்த நாளிலும் கூட மருத்துவர்கள் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் வேதத்தினுடைய ஆதாரத்தின் முடிவிலேயே சொல்லப்படுகிறது. சாந்த குணத்தோடு கோபத்தை தள்ளி, எரிச்சலை தள்ளி, பதற்றத்தை தள்ளி நாம் வாழும் பொழுது பாருங்க, நம்ம பார்த்தது போல நல்ல இரத்தம் நம்முடைய சரீரத்திலே உண்டாகி அது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையே தரும். ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாம் அப்படியே தியானியுங்கள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தின் காரியத்தை தான் மருத்துவம் உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே மீண்டுமாக நாம் இதே போல இன்னொரு காணொளி வழியாக நாம் சந்திப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. God bless you.